நீங்க எல்லாம் பிரஸ்ல இருக்கீங்க. மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற. கரெக்ட்? மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனை கொல்கத்தால நடந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே வேற. ஓகே, எல்லா இடத்துல பிரைம் மினிஸ்டர் போக முடியாது. அதனால தான் மாநிலம் ரைட். அதுதான் சொல்றேன். அது அரசியல் பண்ணணும். ஒரு விஷயம் வரும்போது அது அரசியல் பண்ணணும். இது சாதகமா இல்ல. நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி. ஏன் அண்ணாமலைஜி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு, அரவிந்த் மேனன்ஜி ட்வீட் பண்ணிருக்காங்க. இதை நீங்க கேக்குறதே இல்ல சார். நீங்க you have to do your research. No, I don't want to go further on this. மாநில தலைவர் அத பத்தி தெளிவா பேசிருக்காரு நேத்திக்கு. அப்புறம் மாநில பொறுப்பாளர் பேசிருக்காரு. நீங்க உங்க கேள்வியில நியாயம் இல்ல சார். I won't answer that because your question is wrong. They have already answered. நாங்க அத பத்தி பேசவே இல்லங்கிறது கிடையாது. No, there's no point. He's not fair. இல்ல மாநில தலைவர் பேசினதுக்கு அப்புறம் அத பத்தி விவரமாக நாங்க பிரஸ் மீட் கொடுக்கணும்னா நீங்க இன்னைக்கு இல்ல சார் இன்னைக்கு இல்ல சார் ஒரே क्वेश्चन இல்ல சார் விளக்கம் சொல்லிடுறேன் சார் விளக்கம் சொல்லிடுறேன். இல்ல இன்னைக்கு பிஜேபி எல்லா ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இத பத்தி பண்றோம் சார். சோ இதுதான் அஜெண்டா. நீங்க இங்க மட்டும் இல்ல, அதனாலதான் இத பத்தி பேசணும் சார். உங்க கேள்விக்கு மாநில தலைமை சொல்லிட்டாங்க சார் ஏற்கனவே அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து. இதே மாதிரி பிஜேபி ஆளுகிற ஒரு சில மாநிலங்களும் இந்த உத்தரகாண்ட் நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த மாநில முதலமைச்சர்கள் விலக வேண்டுமா? அப்படி சொல்லல. நானு தொடர்ந்து பிரச்சனைகள் நடக்குதுல்ல. ஒரு இன்சிடென்ட் உத்தரகாண்ட்ல நடக்குதுன்னா நீங்க மாநில தலைவர் இல்லனா ஒரு அங்கிருந்து இருக்கிறது முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் கேட்கல. நீங்க ஒரு விஷயம் கவர் பண்றதுக்கான எல்லா வகையில நீங்க அது பயன்படுத்துறீங்க. உங்க பொசிஷன் நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க தான் நாங்க சொல்ல வரோம். அங்க இருக்கிற சிபிஐ பிரச்சனை இருக்கா, இல்ல விசாரணை நடக்கும் போது இல்ல அங்க இருக்கிறது எல்லா எவிடன்ஸ் டேம்பர் பண்றதுக்கு வேலை நடக்குதா, ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்ததா, இல்ல இங்க ஒரு வாரம் கழிச்சியும் எந்த எவிடன்ஸும் இல்ல. அதுதானே இருக்கு. எல்லா கேஸும் சிபிஐக்கு மாறது இல்ல. இது சிபிஐக்கு எப்ப போச்சு? ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் 3 நாள் நீங்க ஃப்ரீயா உட்கார்ந்து இருந்தீங்க. போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், அங்க இருக்கிற எவிடன்ஸ் எவ்வளவு கிளியர் பண்ணாலும் பண்ணட்டும், அப்படிதானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சிஎம் தான் போலீஸ் மினிஸ்டருங்க. அதுதான் சொல்றீங்க. நீங்க இங்க நடந்தது, உத்தரகாண்ட்ல நடந்தது, யாருமே அங்க எவிடன்ஸ் டெம்பர் பண்றதுக்கான வேலை செய்யல. சரிங்களா? யாரும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வேலை செய்யல. விசாரணை கரெக்டா நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க யாருமே ஹைகோர்ட்டுக்கு போகல. ஹைகோர்ட்டுக்கு போய் இங்க விசாரணை நடக்கும் போது இங்க பிரச்சனை பண்றாங்க. எந்த விசாரணையும் நடக்கலன்னா யாருமே ஹைகோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா கொல்கத்தால அப்படி கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு போய் பெற்றோர்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணி அவங்க சிபிஐக்கு கொடுத்திருக்காங்க. கோர்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே நீங்க எது இருந்தாலும் அதான் சொல்றேன், டாட்ஸ் கனெக்ட் பண்றதுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். இல்ல விஷயம் வரும்போது பிரிஜ் பூஷன் இட்ஸ் a different case altogether. we asking for evidence கேக்குறோம்லமா. எது இருந்தாலும் இப்ப உங்க மேல நாளைக்கு யார ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா நீங்க எவிடன்ஸ் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கிடையாது. we all stand by our athletes. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நடவடிக்கை எடுக்கப்படுதுல, அதுக்கு நடவடிக்கை எடுக்காம அவர் உட்கார்ந்து வச்சுட்டு அழகு பாக்குறோம், அப்படி கிடையாதுல்ல. எல்லாமே வருது இல்ல, எல்லாம் விசாரணையில இருக்குல்ல. இதே நான் NCWலயே என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NCW ரூல்ஸ் என்ன இருக்கு தெரியாம எல்லாரும் கேள்வி கேட்டுருவீங்க. நான் தலைவர் கிடையாது, நான் மெம்பரா இருந்தேன். NCW மெம்பரா இருந்தேன், தலைவர் கிடையாது. ஸோ அது ரூல்ஸ் ஒன்று இருக்கு. NCW இருக்கும்போது அந்த ரூல்ஸ் யாருமே தெரியாம பேசிட்டீங்கன்னா அதுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாது. ஒரு 2 நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் லெசன் எடுக்கணும். ரூல்ஸ் டேம்பர் பண்றதுக்கு சொல்ற விஷயம் ஒண்ணுதான். டேம்பர் பண்றதுக்கு யாருமே வேலை பார்க்கல. போராடினாங்க, அவங்க கூட நாங்க நிக்கிறோம். சரிங்களா? பாதுகாக்கிறதுக்காக கேஸ் இருக்கு, கேஸ் நடக்குது, கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல இருந்து வரோம் உங்களுக்கு. ஓகே. Okay, brother. Thank you. Thank you.